விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ariza shirts and trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி பக்கத்துல இருக்க தண்டையார் குளம் கிராமத்துல 1960 அக்டோபர் 16 பிறந்தவர் தான் நாகேந்தர். இவருடைய தந்தையர் பெயர் நயனார். பார்க்கிங் குத்தகை இந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். இவர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஆரல்வாய் கல்லூரியில BA பட்டப்படிப்பு படிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய ஊர்ல மக்கள் எல்லாருமே பண்ணையார் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. நயனார் நாகேந்தர் கொஞ்சம் செல்வந்தரான குடும்பமா இருந்தாலும் திருநெல்வேலியிலிருந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே நெல்லையில தொழில் ரீதியா குடியேறினாரு. நெல்லை கிராமத்துல ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த நிலக்கிழார்களை பண்ணையார் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இவரு அவங்க கூட சேர்ந்து ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து இவரையுமே பண்ணையார் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இதுவே அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பேராகவும் மாறிச்சு. அரசியல் வருவதற்கு முன்னாடியே நிறைய கட்சிகள்ல சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதிமுக தலைவரான கருப்பசாமி பாண்டியனுக்கு நிறைய ஆதரவையும் கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா கருப்பசாமி பாண்டியனோட சேர்ந்து திருநெல்வேலி கிராமங்களை எல்லாமே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு. கானா எங்க போனாலும் நயனாரும் அங்கதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் கானா கிட்ட பேசுறாங்களோ அவங்க கிட்ட அன்பாவும் பாசமாவும் பேச ஆரம்பிச்சாரு. இதுவே மக்களிடம் நிறைய வரவேற்பையும் ஏற்படுத்துச்சு. அரசியல்ல சமுதாய பலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கள்ளர், மறவர், அகமுடையோர் இம்முப்பிரிவையும் கொண்டனால நயனாரால அரசியல்ல நிறைய செல்வாக்க சம்பாதிக்க முடிஞ்சது. கருப்பையா பாண்டியனோட அன்பும் ஆதரவும் கொண்டு திருநெல்வேலி மாவட்டத்துல இலக்கிய அணியில நிர்வாகியாக பொறுப்பேற்றாரு. அதன் பிறகு பனங்குடி செயலாளராகவும் பொறுப்பேற்றாரு. சமூக பலம் அதிகமா இருந்தனால டிடிவி தினகரன், சசிகலா இவங்களோட அதிக தொடர்பும் ஏற்படுத்தியிருந்தாரு. அதிமுகவுல முக்கியமான சக்தியா இருந்த கருப்பசாமி பாண்டியன் எதிர்பாராத விதமா 2001 அதிமுகல இருந்து திமுகக்கு மாறினாங்க. சமூக பலம் கொண்டனால நயனார் இந்த இடத்த கச்சிதமா பிடிச்சாரு. 2001 கருப்பசாமி திமுகவுக்கு சென்றிருந்தாலும் 2001 இருந்து 2006 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில அமைச்சர் பதவியை பிடிச்சாரு நயனார். பல முறை துறைகள் மாற்றினாலும் 5 வருஷம் அமைச்சர் பதவியை இழக்காம தொடர்ந்து அமைச்சர் வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாரு. பல முறை துறைகள் மாற்றினாலும் இவருடைய அமைச்சர் பதவியை இவர் இழக்கல. 2006 சட்டமன்ற தேர்தல்ல கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாலும் 2011 அதே சட்டமன்றத்துல வெற்றி அடைஞ்சாரு. இருந்தாலும் அவருக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்கல. 2016 சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் நடத்திய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதுல கொஞ்ச நாள் பணியாற்றினாரு. இவருக்கு முக்கியத்துவம் குறைந்தனால 2017 பாஜகல போய் சேர்ந்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல நெல்லை சட்டமன்றத்துல அதிமுக கூட்டணியில நின்று பாஜக வெற்றி பெற்றது. அரசியல் வாழ்க்கையில இவர் அதிரடியா பேசினது அப்படின்னா 2018 வைரமுத்து ஆண்டாள இழிவுபடுத்தி பேசியதா ஒரு சர்ச்சை வந்தது. இதுல பாஜக நிறைய ஆர்ப்பாட்டங்களும் ஏற்படுத்தினாங்க. அதுல ஒரு கூட்டத்துல நயனார் நாகேந்திரன் வைரமுத்து நாக்க அறுத்து கொடுத்தா 10 கோடி தர அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் போதே 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவை பின்தள்ளி பாஜக 2ஆம் இடத்தை பிடிச்சது. இவர் தலைவரா பதவியேற்றதுக்கு அப்புறம் பூத் நிர்வாகிகளை நேரில் சென்று சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாம அமித்ஷாவை கூட்டி மாநாட்டையும் நடத்தினாரு. இப்போ தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு நிறைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களையும் நடத்தி வராரு. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ariza shirts and trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.